Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சோ இப்பொழுதும் இன்றைய தினத்துல கர்த்தர் பேசுற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அருமையான வேத வசனத்தை பார்க்கிறோம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, தமது மந்தையை விசாரித்து, தம் மந்தையை விசாரித்து யுத்தத்துல சிறந்த குதிரையாய் நிற்க செய்வார். என்ன விசாரிக்கிறார்? யார் அந்த மந்தை? யாரை குறித்து அவர் சொல்லுகிறார்னா, நம்ம எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மந்தையை குறித்து வசனம் சொல்லுகிறது, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி. ஆமென். ஹalleluya. தேவன் அவ்வளவு தெளிவாய் மந்தை என்று நம்மை குறிப்பிடுகிறார். மந்தை என்று உங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்கள் தான் அந்த மந்தை என்றால் அந்த மந்தையை கர்த்தர் விசாரிக்கிறார். உங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க? எப்படி பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் வருகிற காரியங்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்க போறீங்க? எப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்கள் காணப்பட போகிறீங்க? உங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய விஷயங்களை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விசாரித்து, அங்க வசனம் சொல்லுது, யுத்தத்துல சிறந்த குதிரையாக, ஜெயிக்கிற குதிரையாக, சிறந்திருக்கிற பிள்ளையாக கர்த்தர் உங்களை நிலைநிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசாரிப்பு ஏன் தெரியுமா? கடந்த ஆண்டு எதையெல்லாம் விட்டுட்டோமோ, எதெல்லாம் நம்ம மைனஸா போச்சோ, எங்கெல்லாம் இடரல் அடைஞ்சதோ அதை விசாரிக்கிறார். ஏன் ஆச்சு? ஏன் மைனஸ் ஆச்சு? எதுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம போச்சு? உங்களுக்குள்ளான காரியம் என்ன என்று விசாரிக்கிறார். நம்ம பலவீனங்களை அவர் விசாரிக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து விசாரித்து சிறந்த குதிரையா நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தா, நாம நம்முடைய பலவீனமான சூழ்நிலை சிறந்த குதிரையா நிற்க முடியல, ஜெயிக்கிற பிள்ளைகளாய் வாழ முடியல. நிறைய டிப்ரெஷனான எண்ணங்கள், யோசனைகள், பலவீனமான யோசனைகள், இதுல இடரல் அடைஞ்சு நம்ம காணப்பட்டோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் எதை விரும்புறானா, நீ சிறந்த குதிரையா இருந்தீனா எல்லா காரியத்தையும் நீ ஜெயித்து வெளியில வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க மந்தைக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க ஆடுகளாகிய நீங்கள் அவருடைய மந்தையில இருந்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி நடத்துவார் தெரியுமா? நல்ல பலனுள்ள ஆத்துமாக்களாய் நடத்துவார். நீங்க யுத்தத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கான பலத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விசாலமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். ஆமென். ஹல்லேலூயா. விசாலமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே நீங்கள் மேயத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தர் சகல ஆசீர்வாதத்திலும் இந்த மந்தையை கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க சிறந்த குதிரையா நிறுத்துவதற்கு என் தேவன் மேய்ச்சலை ஆண்டவர் விஸ்தாரப்படுத்துகிறார். நல்ல ஆசீர்வாதத்தோடு, சகல ஆசீர்வாதத்தோடு, சகல மகிமையிலும் நீங்கள் நிலைநிற்க வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். சங்கீதம் 78, 52, 53 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் உங்களை தம்மோடு சேர்த்து கொண்டு மேய்ச்சலுக்குள்ள வைப்பார். ஆமென். வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் கூட்டி சேர்த்து மந்தையில வைத்து உங்களுக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த மந்தையில உங்களை நடத்துவார். ஆமென். ஏன்னா நாம் அவருடைய ஆடுகளா இருந்தா, யோவான் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல ஆடுகளா இருந்தா தேவ சத்தத்தை கேட்டு ஆண்டவர் பின்பதாக நாம் கடந்து போவோம் நிச்சயமாய். ஆமென். அப்படி கடந்து போகும்போது எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. என் தேவனாகிய கர்த்தரே நம்மளை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். ஹல்லேலூயா. சோ தேவனாகிய கர்த்தர் மேய்ச்சல்ல வைத்து ஆண்டவர் போஷித்து நல்ல விஸ்தாரமான காரியங்களை செய்து உங்களை பலப்படுத்தி ஏற்ற நேரத்தில் வெளியே கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆடுகள் மேய்ச்சலும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். ஆடுகள் அந்த மேய்ப்பன் சத்தத்தை சரியா கேட்டா, அனலைஸ் பண்ணிட்டா, நீங்கள் தான் சிறந்த குதிரைகளாய் காணப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த குதிரைகளை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். அவ்வளவு
சிறந்த ஆட்களாய் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த மந்தை சிறந்த மந்தையா இருக்க வேண்டும், இந்த வீடு சிறந்த வீடா இருக்க வேண்டும். இப்பொழுது பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே நீ சிறந்த பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கவனம் சிதறாமல் அவர் மேய்ச்சலுக்குள்ளேயே இருந்து அவரோடு கூட செயல்பட்டீங்கன்னா எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெயிக்க வல்லவர்களாய் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி சோ ஈஸி கிடையாது. சோ இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப டஃபஸ்டான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாம போகும்பொழுது நம்மளுடைய நினைவுகள் மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற நினைவுகள் கிடையவே கிடையாது. நாம ஒரு நினைவு நினைச்சா மைனஸா நினைக்கவே இந்த வேலையில் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நாம செய்யணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளை நிறுத்திடுவாங்க. நாம ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண ஓடணும்னு நினைக்கும் போது நீங்களாம் எப்படி ஓடுறீங்க, ஓடலாம் முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உலகம் ரெடியா இருக்கிறது. அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்னா தேவன் பைபிள் மூலமாய் தேவன் வசனத்தின் மூலமாய் பேசுகிற வார்த்தைகளை கவனமா கேட்காம மனுஷர்கள் பேசுற வார்த்தைகளை இடரல் அடைகிறோம். அல்லேலூயா. சோ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் அவர் சொல்லுகிறபடி அவர் சத்தத்தை கேட்கும் போது நாம் சிறந்த குதிரைகளா இருக்க முடியும். அதுதான் நம்ம ஆரம்பத்துல வாசிச்சோமே, சகரியா 10:3 வாசிச்சோம் பாருங்க, வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஆமென். தமது அந்த வார்த்தையை நீங்க அதிகமா நீங்க பார்க்கணும். சோ தமது குதிரை ஆண்டவர் சிறந்து இருக்கும்படி செய்வார், நிற்க வைப்பார். ஆண்டவர் உங்களை நிற்க வைக்க விரும்புகிறார். பாருங்க, ஹல்லேலூயா. குதிரையுடைய வீரியத்தை பத்தி யோபுல நம்ம நிறைய வாசிக்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குதிரையை குறித்தது அவ்வளவு திட்டமானது. குதிரை எப்படிப்பட்டது நம்ம வாசிக்கலாம். யோபு 39 அதிகாரம் 19 20 நம்ம வாசிப்போம். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையின் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க அந்த குதிரையை குறித்து அவ்வளவு அழகா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அது தாளடித்து அது கால்ல அப்படி எட்டி குதிச்சு எழுந்து நிற்கும் பொழுது அது யாருக்குமே பயப்படாது. அது முன்னாடி போயிட்டே இருந்துச்சுன்னா முன்னாடி போறவங்கள அது தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த குதிரை எங்கேயுமே பின்வாங்கி போகாது. அல்லேலூயா. தேவன் எதோடு சேர்க்கிறார்? ஆடுகளாகிய நம்மை குதிரை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். நீ ஆடுதான், என் ஆடுதான், ஆனா என் ஆடாகிய நீ சிறந்த குதிரையாய் நீ பயணிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எதுக்குமே பயப்படாது. அந்த குதிரையுடைய வீரியத்தை நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து அவ்விதமாய் அந்த வீரியத்தை அந்த குதிரைக்கு கொடுத்தது போல நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் சொல்கிறார், நீ எதுக்கும் பயப்படாத, நீ முன்னோடி போயிட்டே இரு, எல்லா காரியத்தையும் நீ எடுக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. போர் அடிக்கிறதுக்கு பயப்படாதீங்க, யுத்தத்துல நிற்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஒரு குதிரையை சிறந்த குதிரையா இருக்கணும்னா அது முன்னதாக எல்லா பயிற்சியும் பெற்றுக்கொண்டு போவது போல கர்த்தருடைய வசனத்துக்குள்ள வளர்க்கிற நீங்க முன்னிட்டு போயிட்டே இருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சிறந்த குதிரையாய் அவர் நிற்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். அந்த குதிரையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் அது ஒண்டிக்கு தான் போகும். தனியா அந்த குதிரை மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க பாரு, அது போகும்போதே பாத்தீங்கன்னா வீரியத்தோட பாஞ்சுக்கிட்டு அந்த சேனைக்குள்ள அது பாயும். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளாகிய நாமும் அப்படிதான். இந்த உலகத்துல எல்லா பிசாசின் கிரியைகளும் நமக்கு முன்பதாக சேனையாய் வருகிறது. நீங்கள் இந்த 2025ல எல்லா விஷயத்திலும் வீரி கொண்டு சிறந்த குதிரைகளாய் நீங்கள் கடந்து அங்க போக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வேதாகமத்துல இதை குறித்து ஒரு சாட்சியா நம்ம சொல்லணும்னா தாவீதை குறித்து நாம் அழகா சொல்லலாம். பாருங்க, அல்லேலூயா. சோ தாவீது கோலியாத் இந்த காரியத்தை குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பெலிஸ்தியர் நாட்டில இருந்து வருகிற கோலியாத் எப்படிப்பட்டனா சேனையோட இருந்தா கூட அவன் சேனைக்கு முன்னாடி நின்னுட்டு எப்படி சொல்லுகிறான் அப்படின்னா, இஸ்ரவேல் சேனைகளோட நிக்கிறான். சவுல் அந்த பக்கம் ராஜாவா இருக்கிறாரு. நின்னுட்டு ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு வார்த்தை சொல்றான். நம்ம வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 10 நம்ம வாசிக்கிறோம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். ஆமென். யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா, ஒருத்தனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த கோலியாத் ஒவ்வொரு முறை சவுலை பார்த்து பேசுவான், அந்த சேனையை பார்த்து பேசுவான். ஒவ்வொரு முறை வருவான், ஒரு ஆள் இல்லையா, ஒரு ஆள் இல்லையான்ட்டு. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார். தாவீது என்ற சிறு பையன் அந்த இடத்துல வரான், வாலிபன். அவன் அந்த கோலியாத்துக்கு முன்பதாக அவன் நிற்கிறான். அவன் உள்ள வருகிறான், அந்த சேனைக்கு வருகிறான்.
அவங்க சகோதரர்களை பார்க்கறதுக்காக அவன் வரான். அங்க வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் இது என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு, சேனைகள் எல்லாம் அப்படியே நிக்குதே, எந்த யுத்தமும் நடக்கலையே இந்த களத்துல, கோலியாத் வந்து இப்படி கத்திட்டு போறானேன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் விசாரிக்கிறான். அந்த சின்ன பையனுக்குள்ள இருக்கிற தைரியத்தை பாருங்க. வந்து சகோதரரை பார்த்துட்டு போயிடலாம், ஐயோ யுத்த காலம், அம்பு பட்டுச்சுன்னா நம்ம செத்துருவோம், அங்க ஏதாவது நடந்ததுன்னா நமக்கு பெரிய காயம் ஏற்படும், எதுக்கு நமக்கு இந்த வம்பு, அண்ணன்கள்லாம் இருக்காங்க அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவன் தாவீது அப்படி போகல. அவன் என்ன தெரியுமா பண்றான், எதிர்கொண்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசுறான். ஏன் நீங்க எல்லாம் நிக்கிறீங்க, ஏன் யுத்தத்துக்கு போக மாட்டீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டே வந்துட்டு எப்படியாகல என்ன நான் ராஜாவை பார்க்கணும், எப்படியாவது நான் போய் ராஜா கிட்ட பேசணும் போது இவன் சொல்லுகிறதெல்லாம் போய் வேலைக்காரன் போய் ராஜா கிட்ட சொல்றான், சவுல் கிட்ட இப்படி ஒரு வாலிபன் இருக்கான், அவன் வந்து தனியா போய் யுத்தம் பண்றேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சவுல் என்ன தெரியுமா சொல்லுவாரு, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை நாம் வாசிப்போம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆமென். தாவீது அவ்வளவு அழகா சொல்றான், நான் போய் யுத்தம் பண்றேன், நீங்க எதுவும் கலங்காதீங்க போது சவுல் திரும்ப சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை 33 வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யுத்தத்துக்கு போகும்போது, ஒரு காரியமாய் போகும்போது நமக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அனுபவத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வேணா வேணா நீ போகாத, நீ சின்ன பையன், இளைஞன், உன்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று. ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் கடந்து செல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் போகிறேன், நான் போய் அங்க ஜெயத்தை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், இந்த குதிரைக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் சிறந்தவர், அவர் எல்லா யுத்தத்திலும் வல்லவராய் இருந்து ஜெயிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் அறிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான். ஒவ்வொரு முறை அவன் சவுல் சொல்லும் போது, ராஜா சொல்லும் போது, மைனஸா சொல்லும் போதெல்லாம் அவன் திரும்ப திரும்ப அவனுக்கு வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இல்ல எனக்கு ஒரு முறை வந்து கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, எல்லாத்தையும் நான் கிழிச்சு போட்டுட்டேன், நான் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டேன், எனக்கு என்னால முடியும் சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு, கர்த்தரின் நாமத்தை கொண்டு நான் போகிறேன் என்று அவன் கடந்து போகிறான். ஹல்லேலூயா. போகிறான் யுத்த களத்துல ஒண்டிக்கு ஒண்டி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, தீர்க்க தரிசனமாய் இந்த வருஷத்தின் முதல் பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எல்லாவற்றையும் நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, உங்களோட கர்த்தர் இருப்பார். ஆமென். நீங்கள் சிறந்த மந்தைகளா இருந்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருந்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் உங்களை சிறந்த குதிரையாய் மாற்றுவார். இந்த குதிரைக்கு மேலாக கர்த்தரே யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அங்க வாசிக்கிறோம் பாருங்க. கோலியாத் முன்பதாக அவன் கடந்து போகும்போது அங்கே கோலியாத்துக்கு எதிர்கொள்ளும் போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ உன்னிடத்துல வருகிறேன், நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டு மட்டுமே நான் வருகிறேன். ஒரு சின்ன வாலிபன், அவ்வளவு பெரிய யுத்த களம், பெரிய களம், அந்த இடத்துல சேனைகள், ரெண்டு பக்கமும் அவ்வளவு சேனைகள், ஆனா யாருக்குமே அந்த தைரியம் இல்ல. ஆனா தாவீதுக்கு அந்த தைரியம் இருந்தது. அவன் எப்படிப்பட்டவனா, முன்னதாகவே அவன் யுத்த களத்தில் இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தத்தில் இருக்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன்னு சொல்லி அழகாய் அவன் பாடி பலப்பட்ட ஒரு ஆத்துமா. அவனுக்கு தெரியும் கர்த்தர் யுத்தத்துல வல்லவராய் இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னுள்ள இருந்து அவர் செயல்படுவார் என்று அவன் விசுவாசித்தான். அவனை கர்த்தர் மகிமையாய் எடுத்து நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் செய்ய வல்லவர், என் தேவனாகிய கர்த்தர் யுத்தத்துல வல்லவர், உங்களை சிறந்த குதிரைகளாய் மாற்ற விரும்புகிறார். வாங்க இன்னும் ஒரு தெளிவான வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறேன். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் திறந்திருக்கிறது ஒரு காட்சியை யோவான் பார்க்கிறார். பார்த்து சொல்லுகிறார், வெள்ளை குதிரையை கண்டேன், அதில் ஏறி இருக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆமென். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே அந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவன் வசனம் சொல்றார், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தத்துல ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக செல்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்துல வல்லவர், அவர் யுத்தத்துல வல்லவர், அவரே யுத்தம் பண்ணுவார். நாம குதிரைகளாய் மாறுகிறோம், நாம் மந்தைகளாய்
இருப்போம் என்றால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போகிறவர்களாய் என் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள இருந்து நம்மையில ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். அதான் தாவீது சொன்னான், நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் வருகிறேன் என்று சொன்னான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கிறது. நம்ம 13ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் என்றால் வாசிப்போம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்க யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மேலெல்லாம் கிறிஸ்துவாகியவர் சிறந்த குதிரையாய் மாற்றி அதன் மேல ஏறி வந்து ஜெயத்தை செய்வார். நீதியின் ஜெயத்தை உங்களுக்காக செய்வார். இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் நீதியின் தேவன், ஜெயத்தை தருகிறவர். உங்களுக்கு மேலாக இருந்து எல்லா காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மந்தையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்னா, அந்த மந்தையில இருக்கிற ஆடுகளே, நீங்கள் சிறந்த குதிரைகளாய் மாறும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது இருந்து பெரிய ஜெயத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய வருஷம் இது. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். பயப்படாதீங்க, பின்னிட்டு போகாதீங்க. சூழ்நிலை கண்டு நீங்கள் வந்து தேங்கி ஐயோ ஆண்டவரே காயப்பட்டுடுமோன்னு பயப்படாதீங்க. எந்த ஒரு குதிரைக்கும் காயம் பெரிதல்ல. அவைகள் எழுந்து நிற்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அந்த குதிரையை சிறந்த குதிரையாய், ஜெயிக்கிற குதிரையாய், மகிமையின் குதிரையாக கர்த்தர் மாற்றுவார். அந்த குதிரையின் மேல் பரலோக ராஜா தேவாதி தேவன் அமர்ந்து யுத்தம் பண்ண, உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். அதனால்தான் யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் 14:14 நீங்கள் சும்மா இருங்க, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நாம குதிரையாய் செயல்பட்டா போதும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டால் போதும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் போதும், மந்தைக்குள்ள இருந்தால் போதும், என் தேவனாகிய கர்த்தருள்ள மேய்ச்சலை கண்டால் போதும், நீங்கள் சபைக்குள்ள நிலைத்திருந்து சொல்லுகிற வார்த்தையின்படியே உங்களை உறுதிப்படுத்துங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போய் யுத்தங்களை பண்ணி ஜெயத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசங்கத்தின் மூலமா இடைப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, மந்தையில ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை வைத்து வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த வார்த்தைகள் சிறந்த குதிரையா இந்த பிள்ளைகள் மாற கர்த்தர் கிருபை தருவீராக. விசேஷமா எந்த காரியத்தை குறித்து பயந்தார்களோ, எந்த பிள்ளைகளை குறித்து பயந்தார்களோ, அந்த எல்லா காரியத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் நீதி உள்ளவராய் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து ஜெயிப்பீராக. குடும்பத்தின் காரியங்களை ஜெயிக்கும்படியாய் கிருபத்தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய இச்சைகளிலிருந்து ஜெயிக்கும்படியாய் சிறந்த குதிரைகளாய் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இந்த உலகத்தில் ஆண்டவரை போராடுகிற எல்லா போராட்டத்திலும் ஆண்டவரை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, கூட இருந்து வழி நடத்துவீராக. தாவீதை எப்படி மகிமையாய் ஆண்டவரே அப்பா கோலியாத்தை எதிர்க்கும்படியாய் பலத்தை கொடுத்து ஆண்டவரே வார்த்தை கொடுத்தீரோ, அப்படியே ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை எல்லாவற்றையும் எதிர்க்க கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தா எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் நீங்கி பூரண சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.